ஓம் சாந்தி. எல்லோரும் குஷியாக இருக்கீங்களா? இன்றைக்கி 3வது டாபிக் ஞானம் அப்படிங்கிற டாப்பிக்கில் பார்க்கலாம். இந்த ஞானம் நமக்கு எப்படி கிடைக்கிது அப்படின்னா, அப்பா கொடுக்கக்கூடிய முரளி மூலமாக கிடைக்கிது. நீங்கள் முரளி படிக்கிறீங்க அப்படின்னா அதில் கண்டிப்பாக 3 விஷயம் இருக்கும். நீங்கள் முரளியை மேலேருந்து படித்தாலும் சரி, கீழேருந்து படித்தாலும் சரி, எப்படி படித்தாலும் சரி, அதில் எப்போவுமே கண்டிப்பாக அந்த 3 விஷயம் இருக்கும். என்னன்னா, ஆத்மா, பரமாத்மா, ட்ராமா. இந்த 3 விஷயங்களையும் பற்றின முழுமையான விளக்கங்கள் தான் முரளியாக இருக்கும். இதைத்தான் திரிசூல ஞானம் அப்படின்னு நம்ம ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக முன்னாடி பார்த்த வீடியோவில், ஆத்மாபிமானி வீடியோவில் பார்த்தோம் இல்லையா? அதே போல் இதுலேயும் முரளியில் இந்த 3 விஷயங்கள் தான் இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. ஃபஸ்ட்டு ஆத்மாவுக்கான விஷயங்கள்லாம் என்னென்ன சொல்லுவார் அப்படின்னா, அதில் 5 விஷயம் இருக்குது. என்னென்னா, ஆத்மாவுடைய பெயர், ரூபம், காலம், தேசம், கர்த்தவியம் அல்லட்டினா தொழில் அப்படிங்கிற அந்த 5 விஷயத்தை பற்றி தான் சொல்லுவாங்க. அது ஆத்மாவுக்கான ஃபஸ்ட்டு விஷயங்களை பார்க்கலாம். ஆத்மா பேர் என்ன? ஆத்மாவுடைய பேர் ஆத்மா தான். அது அழிவற்ற ஆத்மா. அதனால் ஆத்மாவுக்கு பேர் மாற்றம்லாம் எதுவும் கிடையாது. அதோட பேர் ஆத்மா தான். அதனுடைய உருவம் எப்படிப்பட்டதுன்னா ஒளிப்புள்ளி அப்படிங்கிற உருவம். அதனுடைய காலம் என்ன அப்படின்னா அனாதி. அதுக்கு காலமே கிடையாது. அழிவும் இல்லை, முடிவும் இல்லை. அப்படிங்கிறப்ப அதனுடைய நிலையும் அப்படித்தான். அப்போ அதனுடைய காலம் என்ன அப்படின்னா அது அனாதி அப்படின்னு தான் சொல்ல முடியும். அதனுடைய தேசம் என்ன அப்படின்னா பரந்தாமம் தான் அதனுடைய உலகம். ஆத்மலோகம் தான் அதனுடைய உலகம். அதைத்தான் பரந்தாமம், நிர்வாணதாமம் எல்லாரும் சொல்கிறாங்க. அதை அதனுடைய கர்த்தவியம் இல்லாட்டினா தொழில். அந்த ஆத்மாவுடைய தொழில் என்ன? இந்த சாக்கார உலகத்தில் தனக்கு என்ன பார்ட்டு பதிவாக இருக்குதோ அதன்படி, இந்த ட்ராமா படி இங்கே பார்ட்டு பண்ண வரணும். அதுதான் அதனுடைய தொழில். இதே போல தான் பரமாத்மாவுக்கு இருக்குது. அவருக்கும் பேர், உருவம், காலம், தேசம், கர்த்தவியம் இல்லாட்டினா தொழில் அது இருக்குது. அவருடைய பேர் என்ன? பரமாத்மா அப்படிங்கிறது அவருடைய பேர். அவருடைய உருவம் என்ன? அதே போல் ஒளிப்புள்ளி தான். அவருடைய காலம் என்ன அப்படின்னா சங்கமயுக நேரம் தான் அவருடைய காலம். ஆத்மாவுக்கு அனாதியாக இருக்காங்க. அவங்களுடைய காலம் சத்தியுகம், திரேதாயுகம், துவாபர, கலியுகம். எந்த யுகத்தில்னாலும் அவங்க பார்ட்டு பண்ண வரலாம். அவங்க ட்ராமா படி எந்த பதிவுகளோடு இருக்காங்களோ, எந்த யுகத்துக்கு வர்றதுக்கு தகுதியுடையவர்களாக இருக்காங்களோ அவங்க அந்த சமயத்துக்கு ஏற்ற மாதிரி அந்த காலத்துக்கு வரலாம். ஆனால் பரமாத்மா எப்போவுமே சங்கம யுக காலத்தில் மட்டும்தான் வரார். அதனால தான் அவருடைய காலம் சங்கம யுக காலம்னு சொல்கிறது. அப்புறம் அவருடைய தேசமும் ஆத்மலோகம்தான், பரந்தாமந்தான். அவருடைய தொழில் என்ன அப்படின்னா பதித்தர்களை பாவனம் செய்யக்கூடிய தொழில், தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடிய தொழில். அதாவது ஆத்மாக்கள் இந்த உலக நாடகத்தில் நடிக்க வராங்க அப்படின்னா அவங்க ஆரம்ப காலத்தில் சத்துவகுணத்தோட, சத்துவ பிரதான தன்மையோடு பார்ட் நடிக்க வருவாங்க. தேவதைகளாக பார்ட் நடிக்க வருவாங்க. அப்படியே 21 பிறவி தேவதைகளாக பார்ட்டு பண்ணிவிட்டு தூய்மையான ரீதியில் 5 விகாரங்கள், காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் இல்லாமல் தூய்மையான ரீதியில் அவங்க பார்ட்டு ப்ளே பண்ணி வந்ததுனால அவங்க தூய்மையாகவே இருந்தாங்க. ஆனால் அவங்க துவாபர யுகத்தில், அதாவது தங்களை தேகம்னு உணர்ந்து ஆத்ம உணர்வுலே இருந்ததுனால அவங்க தூய்மையாக இருந்தாங்க. அப்புறம் துவாபர யுகத்துலேருந்து தேக உணர்வுக்கு வசமாகிறதுனால தேகத்தை நானுன்னு தப்பாக புரிஞ்சுக்கிட்டது காரணத்தினால 5 விகாரங்களுக்கு வசமாகி பாவ கர்மங்களை செய்து தூய்மையற்றவர்களாக மாறிட்டாங்க கலியுக இறுதியில். அப்போ இறுதி நேரத்தில் பரமாத்மா நம்மளை இந்த தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர். அதாவது நம்ம ஆத்மா தூய்மையற்றவர்களாக மாறிட்டோம். நம்மளை தூய்மையாக்கக்கூடிய காரியத்தை செய்கிறதுனால தான் பரமாத்மாவுக்கு தூய்மையற்றவர்களை தூய்மையாக்கக்கூடியவர், பதித்த பாவனர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இதுதான் இந்த ட்ராமா. அப்போ இந்த 3 விஷயங்களை பற்றி மட்டுமே அப்பா முரளியில் பேசிகிட்ருப்பார். அது நல்ல விதத்தில் நீங்கள் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஒன்று, ஆத்மாவை பற்றின 5 சொரூபத்தை பற்றி பேசுவார். ஆத்மா தேவதையாக இருந்துச்சு, தேவதையாக வாழ்ந்த உங்களுக்கு தான் மூர்த்தி ரூபத்தில் பூஜை நடக்குது. நீங்கள் இப்படி வாம மார்க்கத்தில் இப்படி தவறான காரியங்கள் செய்து தூய்மையற்றவர்களாக மாறிட்டீங்க. நீங்கள் தூய்மையற்றவர்களாக ஆனதுனால துக்கம், அசாந்தியில் போய் ராவணனுடைய
வலையில் சிக்கிக்கிட்டீங்க, உங்களை அந்த வலையிலேருந்து விடுவிக்கிறதுக்காக உங்களுக்கு நான் மறுபடியும் ஆத்ம உணர்வு கொடுத்து பிராமண ஜென்மம் கொடுக்குறேன். அப்போ உங்களை நானே உங்களை அடாப்ட் பண்ணிக்கிட்டேன், என்னுடைய குழந்தைகளாக மாற்றிக்கிட்டேன். அப்போ மாற்றிக்கிட்டு உங்களுக்கு நான் என்னுடைய பொக்கிஷங்கள், ஆஸ்தி, என்னுடைய ஞானம், குணம், சக்தியெல்லாம் உங்களுக்குள்ள நிரப்பி உங்களை நான் பரிஸ்தாவாக மாற்றுறேன். நீங்கள் சூட்சும தேவதைகளாக மாறிடுறீங்க. மாறி நாளைக்கு என் கூட பரந்தாமத்துக்கு வந்துடுவீங்க. அப்புறம் மீண்டும் மறுபடியும் இங்கே தேவதைகளாக பார்ட்டு பண்ண வரணும். இதுதான் இந்த காரியத்தை தான் ட்ராமான்னு சொல்கிறது. இந்த 3 விதமான காரியங்களை பற்றி மட்டுமே அப்பா சொல்லிகிட்ருப்பார். இதை நல்ல விதத்தில் புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதைத்தான் ஞானம்ன்ற டாப்பிக்கில் நம்ம சொல்கிறது. இதைத்தான் அப்பா கல்ப விருட்ச மரமாக உதாரணமாக சொல்லுவார். இந்த மனித சிருஷ்டியின் விதை ரூபமாக நான் இருக்கேன், பிராமணர்களான நீங்கள் வேர் பகுதியில் இருக்கீங்க, தேவி தேவதைகள் தண்டு பகுதியில் இருக்காங்க. ஒவ்வொரு கிளைகள் உருவாகுது இல்லையா மரத்தில், அப்போ ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொரு தர்ம பிதாக்கள் அமர்ந்திருப்பாங்க. அந்த கல்ப விருட்ச மரத்தை பார்த்திங்கன்னா தெரியும் உங்களுக்கு. அந்த ஃபோட்டோ பார்த்திங்கன்னா தெரியும். ஒவ்வொரு கிளையில் இயேசு இருப்பார், ஜீசஸ் கிறிஸ்து இருப்பார். இன்னொரு கிளையில் இப்ராஹிம் இருப்பார். இன்னொரு கிளையில் ஆதிசங்கரர் இருப்பார், அதாவது சன்னியாச தர்மத்தை ஸ்தாபனை செய்தவர். அப்புறம் இன்னொரு கிளையில் பௌத்த தர்மத்தை ஸ்தாபனை செய்த புத்தர் இருப்பார். சீக்கிய தர்மத்தை ஸ்தாபனை செய்த குருநானக். அப்படியே ஒவ்வொரு கிளையிலையும் ஒவ்வொருத்தவங்க அமர்ந்திருப்பாங்க. ஏன்னா தேவி தேவதா தர்மம் அரைக்கல்பாக வாழ்ந்தவங்க தூய்மையான ரீதியில். இந்த தூய்மையற்ற ரீதியில் துவாபர யுகத்தில் போகிறதுக்கப்புறம் கிளைகள் கொஞ்சம் கொஞ்சமாக உருவாகுது. அந்த துவாபர யுகத்தில் வாழ்ந்தவங்க தான் இந்த துவாபர யுகத்தில் இந்த தர்மத்தை, அதாவது இந்த தர்மத்தைலாம் ஸ்தாபனை செய்கிறவங்க தான் ஒவ்வொரு கிளையாக தனித்தனியாக பிரிஞ்சு போகிறாங்க. அப்போ மேலே இருக்க இலைகள் பூரா ஆத்மாக்கள் அப்படி வராங்க. அந்த ஒவ்வொரு தர்மத்துலேயும் இவ்வளோ ஆத்மாக்கள் இருக்காங்கன்றதுக்கான ஒரு அடையாளம். இறுதியில் டாப்பில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, பிரம்மா பாபாவை காமிச்சிருப்பாங்க. அந்த சத்துவ பிரதானம் நிலையில் இருந்த பிராமணர்களில் அந்த சத்துவ பிரதான நிலையில் இருந்த தேவி தேவதைகள் இறுதி நேரத்தில் கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழான நிலை அடைஞ்சு இறுதி நேரத்தில் இப்படி தமோ பிரதான நிலை அடைஞ்ச ஒரு ஆத்மாவாக மாறியிருக்காங்க. அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக பிரம்மா பாபாவை காமிச்சிருக்காங்க. ஆனால் முழு உலகமுமே தமோ பிரதான நிலையை அடைஞ்சிருது அப்படிங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இந்த கல்ப விருட்ச மரத்தை உதாரணமாக காமிச்சிருப்பாங்க. இப்படித்தான் ஒவ்வொரு விஷயமே இதைத்தான் அப்பாவை புரிய வச்சுட்டே இருப்பார். நல்லா நோட் பண்ணிங்கன்னா தெரியும். இந்த சுயதர்சன சக்கரமாக இருக்கட்டும், அப்புறமேல் இந்த கல்ப விருட்ச மரமாக இருக்கட்டும், அப்புறம் விராட ரூபத்தை பற்றி ஒரு நாள் சொல்லுவார். அப்புறம் அந்த ஏணிப்படி சித்திரத்தை உதாரணமாக வச்சு ஒரு நாள் சொல்லுவார். இதனை பற்றின விஷயங்கள் தான் அப்பா சொல்லிகிட்ருப்பார். இதைத்தான் ஞானம் அப்படின்னு சொல்ல முடியும். சரி, ஓகே, இன்றைக்கி ஞானம்ன்ற டாபிக் பார்த்துருக்கோம். நாளைக்கு வேற ஒரு டாப்பிக்கில் பார்க்கலாம். ஓம் சாந்தி.